Friends, welcome to our channel VP Pets and Vlog. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்கு. அதாவது YouTube நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்கு. 5 வருஷம் இன்கம் வராம என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருசா ஆக்டிவா இல்ல. இப்போதான் ஒரு ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து ஆக்டிவா இருக்கும் YouTubeல. ரெகுலரா வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு இன்கம் இப்போ வந்திருக்கு. எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளவு டாலர் நம்ம ரீச் பண்ண, எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்ற டீடைல் நான் கடைசியா சொல்றேன். இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். YouTube சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். 2018 போய் காலேஜ் சேர்ந்தது. 2018 காலேஜ் சேர்ந்து கரெக்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு 2020 அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்களை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என் காலேஜை முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது காலேஜெலாம் முடிச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன் எல்லாருமே. அப்படின்ற போது வந்து ஃபஸ்ட்டு பண்ண வைக்கணும். எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இந்த இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அதில் நல்லா இன்கம் வரும், நல்லா வருமானம் கெயின் பண்ணலாம், நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து கொரோனா டைமு. அப்போ வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம்லாம் நிறையா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய புதுசாக வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறது எப்படி, அதாவது லவ் பேர்ட்ஸ், ஃபின்சஸ் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ யூடியூப்ல வந்துட்டே இருக்கும். சரி நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்ட ஆரம்பிச்சது தான் அந்த சேனல். என் ஃப்ரெண்டு சதி சொல்லி தான் அந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். அவன் ஃபோட்டோ அவன் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். அவன் சொல்லி தான் அந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ தான் நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு எப்போ வீடியோ போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நமக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் 80 சப்ஸ்கிரைபர் 85 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்துட்டாங்க. அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து 85 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறமா சேனல் அப்படியே இருந்துச்சு. நான் பெருசாக இந்த வீடியோ போடல, 2-3 சின்ன வீடியோ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 2021 11ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்சஸில் ஏற்கனவே வச்சு ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஃபஸ்ட் டேலேருந்து 30 நாள் வரல எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு பொறிச்சு ஃபஸ்ட் டேலேருந்து 30 நாள் வரல எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கும். அதை எடிட் பண்ணி நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ ஒரு 30 நாள் சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சு அதெல்லாம் சேர்த்து எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அது போடும்போது எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோனால தான் நம்ம சேனல் மானிடைசேஷன் ஆகிடுச்சு. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்தது எல்லாமே அந்த ஒரே ஒரு வீடியோனால தான். அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் லைக் பண்ணுங்கள், அவங்க செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் மாதம் வந்து நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதே 2021 வருஷம் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த ஒரு வீடியோ போட்டு ஒரு 6 மாதத்துலேயே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நம்ம வாட்ச் ஹவர்ஸுமே ஒரு 3800 சம்திங் அந்த வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. அந்தளவு அந்த ஒரு வீடியோவில் மட்டுமே எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே அந்த ஒரு வீடியோனால மட்டும்தான் வந்தாங்க. அதனால தான் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைபர் இருக்கிற கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. 4500 சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. அடுத்த நவம்பர் மாதமே 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸுமே நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா 1070 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம். அதாவது மாடி தோட்டம் ரெடி பண்ணேன். அப்புறம் வெளியில் போயிட்டு ஒரு 2-3 பேர்ட்ஸ் ஃபார்மில் வீடியோ எடுத்து போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க சிக்ஸு அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சின்ன இது எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெட்டில் இந்த டவுன்லோட் பண்ணி ஃபிஷஸ் வீடியோ அந்த எல்லாமே இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி இத்தனை டைப் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். மெக்கவா வீடியோ, அப்புறம் காக்கட்டோஸ் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே நெட்லேருந்து பிக்சரை டவுன்லோட் பண்ணி வீட்டிலேயே உட்காந்து எடிட் பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்தடுத்த சேனலில் பார்த்தா காப்பி அடிச்சு தான் போட்டுட்டு இருந்தேன். நம்ம ஓனால யோசிக்கல, காப்பி அடிச்சு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சின்ன வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தோடனே நம்ம சேனல் வந்து மானிடைசேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி 2021 இந்த தேதி வந்து நம்ம மானிடைசேஷன் அப்ளை பண்ணிட்டோம். மானிடைசேஷன் அப்ளை பண்ணோடனே ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு வந்து மானிடைசேஷன் அப்ளை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அந்த சிம்பிள் வரும்ல, இப்படி எஸ்ன்னு பார்த்து அந்த சிம்பிள் வந்து க்ரீன் கலரில் மாறும். அப்படி க்ரீன் கலர் மாறிடுச்சுன்னா நீங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் அதுக்கு மேலே கவுண்ட் ஆகிறது எல்லாம் ஒவ்வொரு வியூஸுக்குமே உங்களுக்கு அமௌண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு இது தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பின் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது இது எல்லாமே ஆட் பண்ணி அந்த வருஷத்துல எல்லாமே முடிச்சாச்சு. 2021 டிசம்பருக்குள்ளேயே நம்ம எல்லாமே அந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம கூகுள் ஆட்ஸ் சேனலில் கரெக்டான அட்ரஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு பின் அந்த இது
கவர் ஒரு போஸ்டர் மாதிரி நமக்கு வரும். அதில் தான் அந்த பின் நம்பர் இருக்கும், சீக்ரெட் நம்பர் இருக்கும். அதை போட்டு இருந்தால் வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் ஆகும். நம்ம அட்ரஸில் கரெக்டாக என்னென்னு செக் பண்ணுறதுக்காக தான் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணேன். எல்லாமே சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நம்ம சேனல் அமௌண்ட் வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கூட அமௌண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. 2024 10வது மாதம் 17ஆம் தேதி வந்து நம்ம 2500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். அதாவது ஒரு 3 வருஷம் கேப் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ எதுவும் போடாதனால நம்ம பெருசாக எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு வீடியோ மட்டும் நல்லா வியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம சேனலில் அதிக வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலுமே அந்த ஒரு வீடியோ தான் 2,30,000 பக்கம் வியூஸ் போயிருக்கு. நம்ம சேனலில் அதுதான் அதிகமான வியூஸு. அந்த ஒரு வீடியோனால தான் நம்ம சேனல் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. அப்போ தான் 2500 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மே மாதம் 11ஆம் தேதி 2025 ஆகிடுச்சு. பாருங்கள், 10வது மாதம் அதிலிருந்து ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான் அடுத்த 500 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது 2025 மே மாதம் 11ஆம் தேதியை வந்து நம்ம 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 7ஆம் தேதி 29 7வது மாதம் 2025 வருஷம் வந்து நம்ம 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து 4550 சப்ஸ்கிரைபரில் போயிட்டு இருக்கோம். நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு சேலரி எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேலரி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2025 அதாவது போன மாதம் தான் நமக்கு சேலரி வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $107 நம்ம ரீச் பண்ணியிருந்தோம். $100 ரீச் பண்ணால் அதுக்கப்புறம் $107 ரீச் பண்ணியிருந்தோம். அதில் $3 போக டேக்ஸ் அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க. நமக்கு இது ஆட்சனில் ஆட் ஆகும்போது $103 தான் வந்துச்சு. அந்த $4 என்ன ஆச்சுன்னு தெரியல, டேக்ஸ் பிடிச்சிட்டாங்களா இல்லை ஏதாவது நம்ம மாற்றணுமா என்னென்னு, செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணுமா என்னென்னு தெரியல. $103 வந்து நம்ம மதிப்புப்படி பார்த்தோன்னா $9,022 எனக்கு யூடியூப் இன்கமாக வந்துச்சு. அந்த சேனலோட லோகோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது சேனலோட லோகோனா பெருசாலாம் எந்த லோகோ இருக்காது, சின்னதாக பென்சில் டிராயிங் மாதிரி தான் இருக்கும். இந்த லோகோவை பண்ணிக்கிட்டது என் ஃப்ரெண்டு தான். அவன் பேர் வந்து மனோஜ். அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லா பெட்ஸுமே ஒரே வீடியோவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரே பிக்சரில் இருக்கிற மாதிரி அவங்க இது வரைஞ்சு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் வரைஞ்சு கொடுத்தா. 2-3 பிக்சர் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி பார்த்து எனக்கு வரைஞ்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவன் வரைஞ்சு கொடுத்தான். வரைஞ்சு கொடுத்ததில் வந்து நான் விபி பெட்ஸ் அண்ட் வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலோட நேமை மட்டும் தான் நான் அந்த இதில் வந்து ஆட் பண்ணேன், எடிட் பண்ணி ஆட் பண்ணேன். அந்த லோகோ தான் இப்போ நம்ம சேனலில் இருக்கிற லோகோ. இந்த லோகோ எப்பயுமே நம்ம சேனலில் இருக்கும். லோகோ நம்ம மாற்ற மாட்டோம். இதே லோகோ தான் எப்பயுமே நம்ம சேனலில் இருக்கும். அதை பண்ணி கொடுத்தது என் ஃப்ரெண்டு தான். ஃபோட்டோ நான் சைடில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை சம்மந்தமான வீடியோ, அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோ தான் வரும். இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா அவங்கள தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன். இனிமேல் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, அது இல்லாமல் பண்ணை சார்ந்த தொழில், விவசாயம் சார்ந்த பண்ணை சார்ந்த தொழில்கள் பண்ணுற எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இனிமேல் அப்படியே ஒவ்வொன்றா வரும். இதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே அவங்க வந்து பரவாயில்ல தம்பி, நீ வந்து வீடியோ எடு, நீ போடு, உனக்கும் ஒரு க்ரோத் இருக்கும், எங்களுக்குமே ஒரு இது இருக்கும், நீ வந்து போடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னை வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல இன்னமும் நான் கேட்டுருக்கேன். ஒரு மாதம் ஆகட்டும், 2 மாதம் ஆகட்டும் அப்படின்னு டைம் சொல்லியிருக்காங்க. அவன் பண்ணையில் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி டைம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு வந்து சிட்டுக்குருவினா ரொம்ப பிடிக்கும். சிட்டுக்குருவி பாக்ஸ் வாங்கிட்டு என்னோடய ஸ்கூலில் போய்ட்டு சிட்டுக்குருவியை பற்றி நான் படித்த ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி சிட்டுக்குருவியை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன். பட் என்னால் ஃபினான்ஷியலாக இப்போ எதுவுமே பண்ண முடியாது. சிட்டுக்குருவி பாக்ஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா $100 சம்திங். அதாவது ஹோல்சேலில் எடுத்தோன்னா ஒரு 90-80 அந்த சம்திங்கில் வரும். அப்படின்னாலுமே என் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே கொடுக்கணுன்னா என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவேன். அது உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும். அது இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அமேசான்லேருந்து பொருள் வாங்குறேன், வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அது மூலமா எனக்கு சின்ன கமிஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் வரும் நம்ம வீடியோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.